கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பரை யாரும் அவுட் பண்ணிட்டாங்க சார். நேத்து கொஸ்டின் பேப்பர்லாம் நேரா அடிக்க வச்சுட்டு போனேன் சார். ஆனா மேல இருந்த பேப்பர் இப்ப தலைக்கீழ இருக்கு சார். எங்கயா அந்த சூச கோ என்னடா நாய் எடுத்துட்டு வந்திருக்கா? ஏல இந்த நாய்ங்க தான் எவன் கொஸ்டின் பேப்பர் திருநானோ அவனை மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிக்க போகுதுங்க. என்னது இது மோப்பம் பிடிக்குமா? பிறகு உன்ன மாதிரி முனக்கடை போய் பீடி பிடிக்குமா? பொக்லைன் மூக்கா சூச நான் என்னைய பாக்குது. நாயாவது உம்மா பாக்குதுன்னு சந்தோஷப்படுங்க சயின்ஸ் வாத்தியார். டென்ஷன் பண்ணாதீங்க. Come on Johnny, let's go and search the theft. Come on go. எனக்கு என்னமோ இது கண்டுபிடிக்குமான்னு சந்தேகமா இருக்கு. ஏல வேட்டி கட்டி இருக்கே ஜெட்டி போட்டுருக்கியா? டோட்டல் தான். எதுக்கு தள்ளியே வா. ஜானி 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 ஜானி. சூசா உன் நாய்க்கு காலையில இருந்து பயங்கர பசி போல இருக்கு. பாத்ரூம் இருக்கிற இடத்த கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு. இன்னைக்கு என்ன ப்ளூ கிராஸ்ல பிடிச்சாலும் பரவாயில்ல 3 நாய்ங்களையும் கல்லாலே அடிச்சு சாகடிக்க போறேன். சூசா 2 நாய் தானே உள்ள போயிருக்கு. இன்னொன்னு நீதான் நாய். ஓடு பேசி பேசி நாய்களை மூட் அவுட் பண்ணிட்டான். என்சிசி மாஸ்டர் கூப்பிடுங்கயா. பிரெட் சாப்பிடு சார். டேச்சல் பிரெட் டப். சார் ஹெட் மாஸ்டர் உங்களை உடனே வர சொன்னார் சார். என்னப்பா என்சிசி எராமிஸ் உள்ள வருது? கண்டுபிடிச்சிருவாரோ? மிலிட்டரியே வந்தாலும் ஒன்றும் நடக்காது. கொஸ்டின் பேப்பர் நம்பர் குறையில, ஸ்கேனர் ஆன் ஆகலை, ஜெராக்ஸில் காப்பி எடுக்கல, கையில் எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மொபைல் ஃபோனில் ஃபோட்டோவோ வீடியோ தான் எடுத்துருக்கணும். ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிறதுனா தாஜ்மஹாலா இல்லை தஞ்சாவூர் பெரிய கோயிலா? மேடம் புது கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இவங்களுக்கு புடவை கட்ட தான் சார் லேட் ஆகும். அதெல்லாம் சீக்கிரம் இல்லை 1 hour ஆகும் சார். ப்ளீஸ் கோ ஹெட். சார் நீங்கள் பழைய போலீஸாக இருக்கலாம், ஆனால் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன்னு சீரியஸாக தேடுறதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக வருது. இங்கிருந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் உருவிட்டு போய் பெஞ்சு என் ஃபிசிக்ஸ் மாஸ்டரோட நியூஸ் பேப்பரில் சொருகி வச்சிடறேன். நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி அங்கிருந்து தேடி எடுத்துருங்க. ஏன் பக்கி? நான் உங்களுக்கு பேர் வாங்கி தரேன், நீங்கள் எனக்கு பீர் வாங்கி கொடுங்க. एक थप्पड़ मारूंगा 2 दांत टुकड़े हो जाएंगे. துக்குடானா ஹிந்தியில் பக்கடாவா சார்? பல்ல உடைச்சிருவேன்னு சொன்னேன்ல பக்கி. என்ன ஆச்சு? நேரா போய் மதன்லால் திருவுலகிற பஜன்லால் தம்பி கீர்த்திலாலோட பொண்ணு பிங்கிலால உஷார் பண்ணி 1 வாரம் சோறு தண்ணி இல்லாம ராத்திரி பகல்னு தூங்க விடாம ஹிந்தி கத்துக்க போறேன்டா உடுக்க வாயா. தூது வருமா? தூது வருமா? தொடச்சா தூசு தாமலே வரும், தூது வராதுலே துக்குடா பையா. என்ன சூசே ரொம்ப சலிப்பா இருக்க? ஆமாம்லே, இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு வாத்தியார சரியில்லைல்ல. நீ எந்த வாத்தியார சொல்ற? இந்த இங்கிலீஷ் டீச்சர் இருக்கால, அவ கிராமர் சொல்லித்தர வராளா இல்ல கிளாமர் சொல்லித்தர வராளான்னு தெரியல. அவ ஜாக்கெட்டுக்கு பின்னால ஓசோன்ல ஓட்ட விழுந்தா மாதிரி இவ்வளோ பெரிய ஓட்டல. மத்த வாத்தியாரெல்லாம் தகுதி இல்லாதவன் தமிழ் வாத்தியாரு, அறிவு இல்லாதவன் அறிவியல் வாத்தியாரு, புத்தி இல்லாதவன் புவியியல் வாத்தியாரு. அப்போ இந்த ஸ்கூலே வேஸ்ட்ங்கறியா? இல்ல பிளக் பாயிண்ட் மூக்கா, பள்ளிக்கூடம் எப்படி வேஸ்ட் ஆகும்? மொத்தம் 16 ஏக்கர், அதுல பில்டிங் 2 ஏக்கர், மீதி இருக்க 14 ஏக்கர் பிரிச்சு பிளாட் போட்டு வித்தா ஆளுக்கு 6 கோடி வரும். அப்படியே கள்ளத்தோணி ஏறி அந்தமானுக்கு போய் ஆளுக்கு ஒரு சொந்தமான தீவு வாங்கி சொகுசா வாழலாம்ல. நம்மளோட ஸ்கூலோட சிறப்பு அம்சங்களை பத்தி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் சார். ஏய் எங்க ஒவ்வொருத்தரையும் கண்டம் பண்ணி இந்த மைக்ல பேசி நாங்க அத்தனை பேர் கேட்டுட்டால வந்தோம். ஏம்ல என்ன கேனப்பை நினைச்சால? எப்ப நம்ம மைக் ஆராச்சு? நான் தெரியாம ஆன் பண்ணிட்டேன் சூசே. வெள்ள பணியாரம் என் வாயை வாடகை எடுத்து இப்படி அநியாயம் மாட்டி விட்டியல. வழக்கம் போல வெள்ள போல. வழக்கம் போல நீங்க என்ன மன்னிச்சிருங்க சார். பரம மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவே தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் நான் செய்த சகல பாவங்களையும் மன்னித்து அரசு மூலமாக எனக்கு பாவ மன்னிப்பு அளிப்பாயாக. மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். எனக்கு எதுக்கே சல்யூட்? என்னைக்கு இருந்தாலும் எங்களோட மேலதிகாரி சார் நீங்க. அட வாங்க. எஸ் சார். ஆமா நீங்க எப்படிங்க சார்? மெட்ரோ சிட்டில அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்த மென்டல் ரவியை நான் சுட்டு கொண்டதுனால எமோஷனான ஐஜி எனக்கு ப்ரமோஷனை கொடுத்து இந்த பேட் சிட்டில உள்ள மொத்த ரவுடிகளையும் முட்டி தட்ட சொல்லி கையில லட்டியை கொடுத்து அனுப்பிச்சிட்டார் சார். சரி நீங்க எப்படி சார் திடீர்னு என்சிசி மாஸ்டரா? நீங்க காலேஜ்ல படிக்கும் போது என்சிசில சி சர்டிபிகேட் வாங்கியிருந்தேன். 21 நாள் ட்ரைனிங்காக நாக்பூர் கேம்ப் போயிட்டு வந்தேன். என்சிசி மாஸ்டர் ஆயிட்டேன். காவியா மேடம் எப்படி சார் இருக்காங்க? எனக்காக காத்துட்டு இருக்கா. என்னாச்சு? ஐயோ ஓகே,
கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்திருக்கலாம்ல. Everybody listen to samba, bamba, rumba, tumba. Everybody mambo, jambo, bambo, calling a party. Everybody move it, move it, move it, move it, move it now. Everybody ready to come in, it's time to party. Hey, காதல் வந்தாலே கால் ரெண்டும் தன்னாலே காத்தா சுத்துதே உந்தன் பின்னாலே. காதல் வந்தாலே கால் ரெண்டும் தன்னாலே தானே தன்னானே. யாரா இவ்வளவு சத்தமா யாப்பம் விடுறது சார்? என்ன ஆட்டம் ஓவரா இருக்கு? காதல் கம்மிங் சார், கால் ரெண்டு டான்சிங் சார். உனக்கு காதல் வந்துருச்சா? வேற கால்ரா வந்துச்சு. டூலெட் போட்டு வச்சிருந்த இதயத்தை டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து ஒரு பொண்ணு ஓபன் பண்ணிட்டா சார். வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அவ எப்படி இருந்தா அதோ வரா பாருங்க சார். ஐயோ அரேபியன் குதிரா சார். குதிரையை நீங்க டிவில பாத்திருப்பீங்க, சினிமால பாத்திருப்பீங்க, ஜூல பாத்திருப்பீங்க, ஏன் ரேஸ்ல கூட பாத்திருப்பீங்க. சுடிதார் போட்டு நேரா வந்து பாத்திருக்கீங்களா? ஓரமா கூட்டிட்டு போய் ஓங்கி கிஸ் அடிச்சா ஒரு மாசத்துக்கு தூக்கம் வராது சார். ஹாய் வர கீழே வரேன். இவர் எங்க போனாரு? ஏய் என்ன காவியா இங்க? I didn't expect you to. ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம், அதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ பிரச்சனையை பேரம் பேசி வாங்கிட்டேனே. பரம மண்டலத்தில் இருக்கும் எனது பரமபிதாவே, தெரிந்தும் தெரியாமல் அறிந்தும் அறியாமல் நான் செய்த சகல பாவங்களையும் மன்னித்து அருள் புரிய வேண்டும் ஆண்டவரே. வருங்கால NCCயோட மனைவியை அரேபியன் குதிரை என்ற ஆபாச வார்த்தை பேசிய என்னை மன்னித்து அருள் புரிய வேண்டும் ஐயா. ஆண்டவரே மன்னியும் 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 ஐயா. ஐயா மன்னியும் ஐயா. மன்னித்து அருள் புரிய வேண்டும் ஆண்டவரே. இன்னும் எவ்வளவு இழுத்தும் பேண்ட் அவருவே இல்லை. போயிட்டாரா யாரா மிஸ்ஸா? முக்கியமான விஷயமா வெளியே போறேன். காலைல பசங்களுக்கு பரேட் இருக்கு. பிருந்தாவன் ஹோட்டல்ல டிஃபன் ஆர்டர் பண்ணிடுறேன். ஓகே சார். ஏய் ஸ்கூல் டைம்ல அவன் எங்க போயிருக்கான்னு கேளு. ஏய் சத்யா எங்க போற? சொல்ல மாட்டேன். நீ சொல்லாம 8 மணி நியூஸ்ல சொல்லுவாங்க. சார் கேக்குறாரு சொல்லு. நான் ஸ்கூலை விட்டு நின்னுட்டேன். டிசி வேணும்னு எழுதி கொடுத்துட்டு போறேன். ஏய் எதுக்கு? ஸ்டூடெண்ட் டீச்சரை லவ் பண்ண கூடாதுன்னு NCC மாஸ்டர் சொன்னாரு. இனிமே நான் ஸ்டூடெண்ட் இல்லையே, தாராளமா லவ் பண்ணலாம்ல? ஆமா இப்ப யார லவ் பண்ற? நம்ம NCC மாஸ்டர் தான். என்ன பேசிட்டு இருக்க? வாய் போடுற. ஏய் சூசர், இன்னைக்கு February 14. சார்பா சாருக்கு விஷ் பண்ணிரு. ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே. விடுங்க சார், வயசுல ஃபிகர் வரதும் வயசானா சுகர் வரதும் சகஜம் தானே. இல்ல சார், இது வந்து சிவில் கேஸ்மா ஜெவ்வா இழுக்காம பெட்டி கேஸ்மா டக்குன்னு அட்வைஸ் பண்ணி முடிச்சிருங்கன்ற. கண்டிச்சுதா சொல்லி தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது. பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கு. நீ இதை யார்கிட்டையும் உளறி வைக்காத. ஓகே சார். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. யார பாத்தல ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொன்னா? ஐயோ டீச்சர், நான் உங்க மேல போடல டீச்சர். நீங்க ஒரு குடும்ப கோப்புன்னு தெரியும். உங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 புருஷங்க இருக்காங்கன்னு தெரியும். ஐயா சாரி 3 குழந்தைங்க இருக்குன்னு தெரியும். உங்க மேல போய் ரோஸ் பண்ணலாம். பரம மண்டலத்தில் இருக்கும் பரம பிதாவே, தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் நான் செய்த சகல பாவனை பொறுத்து மன்னித்து அருள் புரிய வேண்டும் ஆண்டவரே. டீச்சர் நான் போட்ட ரோஸுக்கு மன்னித்து இந்த பாவிக்கு பாவல் மோட்சம் தர வேண்டும் ஆண்டவரே. மன்னியும் ஐயா, மன்னியும் ஐயா, மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே. நல்ல வேலை, கொண்டை போட்ட குறில நம்மளை குதிரை எடுத்திருக்கோம், தப்பிச்சிட்டோம். லொல்லுதாதா சார், நீங்க ஸ்கூல்ல இருக்கும்போது உங்ககிட்ட தகராறு பண்ணாராமே அந்த எஸ்ஐ கரீம் பாய் கதவு கிட்ட பம்மிக்கிட்டு நிக்காரு. அவர் அப்படியே அப்பிட்டா இல்ல நம்ம ஸ்டேஷனுக்கே ரிப்பீட்டா சார்? தெரியுமில்ல, 10 பன்னிக்குட்டி கிடைக்கும், 10 நாய்க்குட்டி கிடைக்கும், 8 கழுத குட்டி கூட கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பைசன் குட்டி கிடைக்காதியா? இவங்கெல்லாம் காட்டு நேரத்தில் பாய்வாங்க, நீட் நேரத்தில் மேய்வாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாது, ஆனால் தப்பன்னா கண்டிக்கணும்னு நினைக்கிற நேர்மையான ஆஃபீஸர். வர சொல்லுங்க. கரீம் சார் கூப்பிடுறாரு. சார், தப்பு பண்ண போலீஸ் எல்லாம் அப்படியே விட்டீங்க. நீங்க வந்த வேலையை கவனிக்காம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை மேய்க்கிறதா பேட்டி கொடுக்குறீங்க. என்ன சார் உங்க ஐடியா? அது தெரிஞ்சோ தெரியாமையோ அப்சர்வேஷன் முடியறதுக்கு முன்னாலேயே சார்ஜ் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. பாய் அலங்கனை க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு இதான் ஒரே வழி. கரீம் கூட இருங்க. எஸ் சார். கரீம் பாய், என்ன உதடு ஒதுங்குது, கண்ணு பிதுங்குது, ஃபீல் பண்றீங்களா? இது வரைக்கும் எந்த மேலதிகாரி என்ன இந்த அளவுக்கு மதிச்சதில்லை. ஆனா இவ என்ன மதிச்சு எல்லா பிளானையும் என் முன்னாலேயே சொல்றாரு. இவருக்காக நான் எதையும் செய்வேன். என்ன பிரச்சனை? கரீம் என்ன குடுகுடுப்புக்கார வேஷம் போட்டு சுத்திட்டு இருந்தான் சார், புடிச்சிட்டு வந்துட்டோம். ஏய் யார்ல அது? பாயமோட் பீச்சமோட். ஏய் சார், அடிச்சதுல திருப்பி அடிச்சிட்டீங்களா சார்? வேஷம் நல்லா தான் போட்டுருக்கேன். இவனை எப்படி கரெக்டா பிடிச்சீங்க? யாரு இவரு? புடிச்சு கிழிச்சாரு.
எல்லாரும் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறகுதுன்னு கத்துவானுங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமேனு ராவ காலம் பிறக்குது சாயங்காலம் பிறகுதுன்னு கத்தினேன். அதுல சந்தேகப்பட்டு பிடிச்சிட்டாங்க சார். நம்ம பையதான் விட்டுருங்க, நீ வீட்டுக்கு கிளம்பு. எங்க வீட்டுக்கு போவேன்? நான் தான் சகாயத்தை காட்டி கொடுத்தேன்னு வெறி பிடிச்சவங்க ஆளுங்க துரு பிடிச்சாருவாளோட என்னை வெட்டணும்னு சுத்திட்டு இருக்கானுங்க சார். 10 நாளா பனிமய மாதா கோயில் படியிலையோ பாலடைஞ்ச போட்டுக்கு அடியிலையோ தெருநாய் கடியிலையோ பயந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். நான் தங்கது நல்ல இடம் சொல்லுங்க. உனக்கு தூத்துக்குடி டவுன் செட் ஆகாது. நீ எங்க ஊருக்கு கிளம்பு, எங்க அக்கா பாத்துக்க சொல்றேன். உனக்கு வில்லேஜ் ஓகே தானே? 3 வேளை சோறு 2 வேளை பீர் எங்க கிடைச்சாலும் இந்த சூசைக்கு ஓகே தான் சார். ஏய் சாரி சார், பழக தோஷத்தில் சொல்லிட்டேன் சார். ஸ்கூலில் இன்னும் சம்பளம் வாங்கல, ஒரு வாரம் தங்கி வாங்கிட்டு போயிடுறேன் சார். சார் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் தங்குற இந்த ஒரு வாரம் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் எனக்கு பந்தோபஸ்து கொடுக்க முடியுமா? ஏன் பக்கி? வேண்டாம் சார், நான் உண்டிகோல் வச்சு சமாளிச்சுக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னும் என் வயிற்றிலே செவர் கட்டி வச்சிருக்கீங்க. குதிரை கொள்ளு வைங்க. நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது. ஜெய் ஜக்கம்மா. வீட்டில் இருக்க பொக்கம்மா மொக்கம்மா ருக்கம்மா எல்லாமா வெளியே வாங்கம்மா. ஜக்கம்மா சொல்றா. ஜக்கம்மா சொல்றாளா? வேற ஜனகராஜ அம்மாவை சொல்லுவாங்க. தாயி நீ ஒரு தங்கம், நீ பெத்தது ஒரு சிங்கம், அது ஸ்டேஷன்ல தங்கம். அதை நினைச்சு வேதனையில உன் மனசு பொங்கும் பொங்கும் பொங்கும். எல்லாத்தையும் அப்படியே சொல்லுதாமா? தாயி நீங்க பெத்த புள்ள இந்த வீட்டுக்கு ஒரு தத்து பிள்ளை அனுப்ப போகுது. அந்த தத்து புள்ள ஒரு முத்து புள்ள உங்க வீட்டுக்கு பலன் கொடுக்க வந்திருக்க தென்னம்புள்ள. அதை கிளி பிள்ளையா நினைச்சு வளர்க்கணும், அணில் பிள்ளையா நினைச்சு மதிக்கணும், கீரி பிள்ளையா நினைச்சு மிதிச்சிடாதீங்க தாயி. பிள்ளைன்னு சொல்றானே, வரவன் சைவ பிள்ளையா இருப்பானோ? தாயி அந்த புள்ள 4 வேளை கறிச்சோறு திம்பா, 3 வேளை மீஞ்சோறு திம்பா, முட்டை வேலை 4 ரூபா ஆயிருச்சேன்னு முட்டை கோசை போட்டு மூட் அவுட் பண்ணி அவனை மூளையில உட்கார வச்சிடாதீங்க தாயி. அவனை மாற்றா விட்டு பிள்ளையா நினைக்காம மறு வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை நினைச்சு கவனிச்சீங்கன்னா கஜலட்சுமி வந்து உங்க வீட்டுல கங்கம் ஸ்டைல டான்ஸ் ஆடுவா தாயி. கங்கம் ஸ்டைல டான்ஸ் ஆடுவா தாயி. அந்த தம்பி வந்துட்டான். வா தம்பி. நீ சூசதானே? எனக்கு தெரியும். ஜெய் ஜக்கம்மா. இவன் சூச இல்லம்மா, முதல்ல குடுகுடுப்பு காரணம் வந்தானே அவன் தான் இவன். என்ன யோசனை? வேஷத்தை மாத்திட்டு பொட்டு அழிக்காம வந்திருக்கான். என்ன ஆர்த்தி எடுத்து ஆஃப் ஆயிட்டீங்க? இன்னும் ஒரு சுத்து பாக்கி இருக்கு. ஏகா சுத்துங்க. சுத்துறேன். ஐயோ நிறுத்து உண்மை சொல்லிடுறேன். 3 வேளை கறி சோர்த்தின்னு ஆசைப்பட்டுதாமா இந்த வேஷத்தை போட்டேன். என் மக அமைச்சிருக்கா, உன்னை எங்க புள்ள மாதிரி பாத்துக்கிட மாட்டோமா? உணர்ச்சி வசப்பட்டேன். ஏகா நில்லுக்கா. என்னல உங்க புருஷன் காலையில கடைக்கு போனா ராத்திரி 12 மணி தானே திரும்பி வருவாரு. ஆமா, எப்படில இவ்வளவு கட்டா சொல்லுத? பிறகு விருந்தாளியே இந்த வெளி வெளுகிறிய, வீட்டுக்காரன் எந்த வெளி வெளுப்ப? இதான் புன்னக்காயல் கோஸ்ட் ஏரியா. இங்கதான் பாயோட ஆளுங்க அடிக்கடி வந்துட்டு போயிரு. டேய் இங்க எதுக்கு வந்த? கொஞ்ச நாளா நான் உங்களை பார்க்க முடியல, அதான். சத்யா இல்ல, என் செயின் உங்ககிட்ட இருக்கு, அதை வாங்கிட்டு போலான்னு வந்து. செயின் என்னையா? இந்தா கிளம்பு. சார் செயினுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு செயின் லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன? முதல்ல காவியா மேடம் செயினை காணோன்ட்டு தான் உங்களை பார்க்க வந்தாங்க. நீங்க கூட அவங்க கிட்ட நைட்டியை சட்டை மாதிரி சைட்ல கலட்டுவீங்களா இல்ல பனியன் மாதிரி மேல கலட்டுவீங்களான்னு கேட்டீங்க. என்ன அங்க லவ் ஸ்டார்ட் ஆச்சு, இங்க லவ் கட் ஆயிருச்சு. ஏன் பக்கி? பக்கி மீ ஸ்கூல்ல கத்துக்கிட்டாரு போல இருக்கு. அம்மா அங்க பாருமா, அந்த பொண்ணுதாம்மா. அன்னைக்கு சொன்னா நீங்க நம்ப மாட்டேன்னீங்களே, நீங்க பாத்தீங்களா? ஐயா வீட்ல இருந்து இறங்கி போகுது. வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஹேய் காவியா, நீ எப்ப ஊர்ல இருந்து வந்த? யார் அந்த பொண்ணு? எதுக்கு இங்க வந்துட்டு போறா? எந்த பொண்ணு? மஞ்சள் ட்ரெஸ் போட்டு ஒருத்த வந்துட்டு போறாளே, நீங்க பாக்கலையா? அவ ஏன் ஸ்டூடண்ட்? ஸ்டூடண்டா? நீங்க பாத்ரூம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா இல்ல வீட்ல டியூஷன் வச்சிருக்கீங்களா? எனக்கு பாத்ரூம் வருது. ஹெல்ப் பண்ணியா? ஓகே சார். அந்த பொண்ணோட செயின் சார் கிட்ட இருந்துச்சு, அதை திருப்பி வாங்கிட்டு போறதுக்காக வந்துச்சு, அவ்வளவுதான். அவ செயின் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? ஆரம்பிச்சிட்டல்ல? ஆமா. நீ ஏன் முடி? அது சார் ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கும்போது மனப்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு அது கூப்பிட்டுச்சு. சார் பாட்டுக்கு போயிட்டாரு அதை பார்க்க. அது அவ கூப்பிட்டா நீங்க ஏன் போணும்? அந்த பொண்ணை யாரோ கடத்திட்டதா போன் வந்துச்சு. சார் காப்பாத்துறதுக்காக போனாரு. காப்பாத்துறதுக்கு போலீஸ் தானே போணும். அப்ப நீங்க வாத்தியார் தானே, நீங்க ஏன் போனீங்க? ஹலோ மேடம்,
என்ன குறுக்க பேசிட்டே இருக்கீங்க? அது ஒரு லவ் மேட்டர். ஹெல்ப் பண்ண சொன்னா பல்பு பண்ணிட்டேன். சாரி சார், முதல்ல இருந்து வேற மாதிரி சொல்லட்டுமா? முதல் வெளிய போ. நான் அப்பிட்டு சாருக்கு விட்டு. பரவாயில்லையே, கறி பிடிச்ச பாய்லர்ல சந்தனம் குங்குமம்லாம் வச்சு நல்லா டெக்கரேஷன் பண்ணிருக்க. இல்லையே. நான் உன் மூஞ்ச சொன்னவே. யார்ல நீ? நான் சவுந்தர பாண்டியோட புள்ள. ஏலா துரசிங்க ஒருத்தர் தானே அவருக்கு புள்ள. அது பெத்த புள்ள, இது தத்து புள்ள. டீய புள்ள கருத்த முண்டம். இவனை எங்கேயாவது பாத்தியாலா? எதுக்காக இவனை தேடுறீங்க? இவனை வெட்டதான். அண்ணாச்சி வெட்ட போற அதிர்ஷ்டசாலை கொஞ்சம் நான் பார்க்கலாமா? மாட்னாலே. நீங்களாம் யாரு? நாங்கெல்லாம் சகாயம் அனுப்புன ஆளுவ. இந்த செல்லத்தை எங்கேயாவது பாத்தியாலா? கொலை பண்றதுக்கு முன்னால கொஞ்சிரானுங்களே. சொல்லுங்க தம்பி. கச்சிமியா சமாலியாத்தோ அமலா பால் நடிச்ச படம் மைனா. ஐ அம் கமிங் ஃப்ரம் சைனா. சிக்கு மங்கு சச்ச பாப்பா. அண்ணே இவன் தானே சூச. ஐயோ வராத. இல்ல. புடிங்கல. புடிங்கல. முடியல. எப்படியோ நீங்க என்ன கொல்ல போறீங்க. கொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை பிரேயர் பண்ணிக்கிட்டுமா? பரம மண்டலத்தில் இருக்க வேணாத பரமபிதா. விஸ்வரூபம் கமல் மாதிரி ஏதோ பிளான் பண்றானே இவன். பின்னால எட்டி உதைக்க போறானே. ஏய் சூசே, சகாய செத்துட்டான். இன்னது சகாயம் செத்துட்டானா? ஏய் சூசே, வா தேங்காய் உரிக்க போலாம். ஒரு திரேஸ்புர ரவுடிய பார்த்து தேங்காய் உரிக்க கூப்பிடுற. உள்ளே போ. சகாயம் வாழ வெளிய. இன்னைக்கும் கைய வெட்டி எங்க ஆட்சிக்கு முதுகு சொரிய கொடுக்குறேன். நீ மனுஷன தாமல வெட்டுவேன், ஆனா இந்த சூச மீனை வெட்டுவேன், தூணை வெட்டுவேன், கயிறை வெட்டுவேன், தூங்குறவன் மயிரை வெட்டுவேன், மண்ணை வெட்டுவேன், வயசு பொண்ணை வெட்டுவேன், டயரை வெட்டுவேன், கரண்ட் ஒயரை வெட்டுவேன். கரண்ட் சாக்கடிக்கும். நம்ம ஊர்ல தான் கரண்டே இல்லையே, அப்புறம் எப்படி சாக்கடிக்கும்? விடுவேன். இப்பதான் ஒருத்தனை ஒரே வெட்டு 3 துண்டு. ஒரு வெட்டுக்கு 2 துண்டு தானே வரும். வெட்டும் போது கழுத்துல துண்டு போட்டுருந்தான், அதான் 3 துண்டு. இப்போ வாயில வெட்ட போறேன். நான் எல்லாம் டேஞ்சரை டெபாசிட் பண்ணிட்டு வீண் வம்ப வட்டியா வாங்குறவள. யாருல இந்த வருத்த கருவாடு? சகாயம். ஓஹோ, இன்ச்சி கணக்குல இருந்துட்டு பஞ்ச் டயலாக் பேசுது பாரு. எங்க அப்பனை காட்டி கொடுத்தது நீ, எங்க அம்மாவை ஏலே பதவியாக்குனது நீ. உன்னை வெட்ட விட மாட்டேன். தூரம் புரியல, போக ஒண்ணும் புரியல, ஆக மொத்தம் ஒண்ணும் விளங்கல.